நான் ஒரு ஹலீஃபாவை உருவாக்க போகின்றேன். அப்ப மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? இந்த ரத்தத்தை சிந்தக்கூடிய, இந்த கொடூரமான கொலை செய்யக்கூடிய, இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கிறாயா அல்லாஹ் என்று கேட்டவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வித்தியாசத்தை எப்படி காண்பித்தான்? கல்வி மூலமாக தான். இந்த சம்பவம் நமக்கு தெரியாமல் இருக்குமா? எத்தனை முறை நாம் கேட்டிருப்போம். அப்ப இதிலிருந்து வரக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து நிறைய விஷயங்களை அவர்களுக்கு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் குர்ஆனில் அல்லாஹ் ஏன் பதிவு செய்திருக்கிறான்? ஏன் குர்ஆனை படிக்கும் பொழுதுதான் இந்த வசனம் நாம் அடிக்கடி படிக்கின்றோம்? இதிலிருந்து வரக்கூடிய படிப்பினை என்ன? இந்த குர்ஆன் ஒரு வரலாற்று புத்தகமா? பழைய காலத்தில் இருக்கக்கூடிய சம்பவத்தை சொல்வதற்கு இல்லை. அதிலிருந்து வரக்கூடிய சம்பவத்திலிருந்து படிப்பினை எடுப்பதற்காக தான். அப்ப கல்வியில் தான் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அந்தஸ்தை கொடுப்பான், ஒரு மரியாதையை கொடுப்பான். அப்ப அந்த இடத்தில்